ப்ரோ பிக் பாஸ் காமன் மேன் ஷோ பற்றி பேசினதெல்லாம் போதும் ப்ரோ. அதை பற்றி அப்டேட் அப்புறம் கூட ப்ரோ. எங்களுக்கு பிக் பாஸ் 10 யாரெல்லாம் கண்டஸ்டன்ஸாக போகிறான்றதை சொல்லு ப்ரோன்னு சொல்லி எனக்கு இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ மெசேஜஸ், யூடியூப் கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதனால் இன்னைக்கு யாரெல்லாம் பிக் பாஸ் 10 போகிறான்றது அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போகலாமா? ஸோ ஹலோ வணக்கம் மக்களே, நான் பிபி ரெக்கமெண்ட் பிக் பாஸ் 10 தமிழ். பிக் பாஸ் 10 தமிழ் வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. பிக் பாஸ் காமன் மேன் ஷோ பயங்கர ஃபயராக போயிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாரும் உங்கள் கருத்துக்களை எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலியமாகவும் சரி யூடியூப் மூலியமாகவும் சொல்லிட்டு இருக்கீங்க. பிக் பாஸ்க்குள்ளே யார் போகிறா ப்ரோ, எத்தனை பேர் போகிறாங்க, யாரெல்லாம் ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கேட்டிங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பட்டனை மறக்காமல் தட்டிக்கோங்க. லைக் முக்கியம் மக்களே. நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் லைக்கை தட்ட மாட்டேங்க. லைக்கை தட்டிங்கன்னா தான் 10 பேருக்கு இந்த வீடியோ போய் சஜஸ்ட் ஆகும். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடிஷன் இவர் அட்டன் பண்ணியிருக்காரு. இவரை கேட்டிங்கன்னா நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க, ஆடி போயிடுவீங்க. யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இவங்க வராங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் அவங்க வரல, அவங்களோட கணவர் வராது. யார் ப்ரோ அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷபானா இருக்காங்க இல்லையா, குக் வித் கோமாளில் இப்போ கூட வந்துட்டு இருக்காங்க. நிறைய வெப் சீரிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. படத்தில் கூட நம்மளால் பார்க்க முடிஞ்சது, ஒரு படத்தில் என்னால் பார்க்க முடிஞ்சது, கேமியோ ரோல் பண்ணியிருந்தாங்க. ஷபானா அவர்கள் பயங்கர ப்ராப்ளம், அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க பிக் பாஸ்க்கு வராங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்களோட கணவர் ஆரியன் அவர்கள் பாக்கியலட்சுமி சீரியலில் பார்த்துருப்பீங்க. அவரை பாக்கியலட்சுமி சீரியலில் விஷால் அவர்களுக்கு தம்பியாக வந்திருப்பார், அண்ணனா வந்திருப்பார் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்துட்டு பிக் பாஸ் தமிழுக்கு ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காரு. அவர் உள்ளே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஆரியனுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கா அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு மக்களே. கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ ஆரியன் அவர்கள் பிக் பாஸ் 10 தமிழுக்கான ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காரு. உள்ளே போய் என்ன பண்ண போகிறன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். செலக்ட் ஆகிறாரா இல்லைன்றதை அடுத்து தான் நம்மளுக்கு தெரியும். ஆரியன் ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபரீனா அக்காவும் ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க மக்களே. ஃபரீனா அக்கா வேற மாதிரி ஒரு ஹைப்பில் இருக்காங்க. உள்ளே போய் நான் வந்து அந்த டைட்டிலை தட்டி தூக்கணும்டா அப்படின்ற ஒரு வெறியில் இருக்காங்க போல இருக்கு. அவங்க உள்ளே போகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ன்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அக்கா வந்துட்டு பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்களாம், உள்ளே போய் ஒரு சம்பவத்தை பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா அக்காவுக்கு வெளியே பயங்கரமான நெகட்டிவிட்டி இப்போ ஃபேஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த டிவிகே இஷ்யூ, நிறைய மேட்ரு இருக்குது, நீட் இஷ்யூ, நிறைய மேட்டரில் அக்கா மாட்டினதுனால இப்போ அக்கா உள்ளே போய் அதை எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு ஃபுல்லாக மாற்றிட்டு வரலான்னு இருக்காங்க போல இருக்குது. ஸோ ஃபரீனா அவர்கள் 2ஆவதாக இருக்காங்க. ஸோ தேர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புவியரசுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குது ப்ரோ, சொல்லவே தேவையில்ல. பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்குது. எப்படி அவ்வளோ ஃபேன்ஸை பிடிச்சாருன்னு தெரியல. இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ப்ரோ, புவியரசு எங்கேயுமே வராமல் இருந்தார் ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு நீங்கள் பார்க்கும்போது நாளைக்கான ஷோ சண்டே கனெக்ட்னு சொல்லி ஒரு ஷோ வந்து விஜய் டிவியில் வருது இல்லையா. ஸோ அந்த ஷோவில் நம்ம புவியரசு ஃபரீனாலாம் வராங்க. புவியரசு ரீசெண்டாக ரொம்ப நாள் கழிச்சு ஷோக்கு வர. அப்படி நீங்கள் அங்கேயுமே அவரை பார்த்துருக்க முடியாது பெருசாக. நான் பெருசாக அவரை கவனிக்கல. ஸோ புவியரசு இஸ் கம்மிங் டு விஜய் டெலிவிஷன். அவர் வந்துட்டு ஷோ பண்ணுறாருன்னா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபரீனா அவர்களுமே இருக்காங்க. ஸோ புவியரசு இஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ங்க. ஸோ புவியரசு ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சென்சரில் வேறு மாதிரி கேம் பிளே ஆடி வந்து டைட்டில் தட்டி தூக்குனாரு. ஸோ பிக் பாஸ்க்குள்ளே போய் என்ன பண்ணுறாரு, டைட்டில் தட்டி தூக்குவாரன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். புவி ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறாரா ப்ரோ? என்ன ப்ரோ டான்ஸ் மாஸ்டர் அவர் உள்ளே போகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட அவரோட பொண்ணு போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க போகிறாங்க ப்ரோ. ஆக மொத்தத்தில் அவங்க நினச்சது நடக்க போகுது. 2 பேர்லேருந்து ஒருத்தவங்க உள்ளே போகிறாங்க. யார் போனால் நல்லா இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா ஸ்ரீதர் மாஸ்டர் போனார்னா பயங்கரமாக இருக்குன்னு தோணுது. பட் அதை விட அவங்க பொண்ணு போனாலும் நல்லா பேசுவாங்கன்னு தோணுது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஸ்ரீதர் மாஸ்டர் அண்ட் அவங்க பொண்ணு 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாதினி குமார் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அவங்க ஆர்ட் பீட் சீசன் ஃபேம் ஓகேங்களா. அவங்க இந்த சீசன் 3 இல்லை, அவங்க வந்துட்டு லீவ் ஆகிட்டாங்க. இப்போது அவங்க வந்துட்டு பிக் பாஸ் 10 தமிழுக்கு ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் சீசனே அவங்க வீட்டுக்குள்ளே வர வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு நிறையா ப்ராஜெக்ட்ஸ்னால. ஸோ இந்த வாட்டி அவங்க ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு. பயங்கர துருன்னு இருப்பாங்க போல இருக்குது. பயங்கரமாக என்ன சொன்னாலும் பேசிடுவாங்க போல இருக்குது. நான் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. பாதினிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பீங்க போல. பாதினி ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து யாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் பேரை கேட்டிங்கன்னா நீங்கள் ஆடி போயிருவீங்க, அரண்டு போயிடுவீங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பயங்கர ஆக்டிவாக இருந்தீங்கன்னா இவரை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கலாம். நைட்டு நேரத்தில் வீடியோ போடுவார், 1 மணிக்கு போடுவார், 2 மணிக்கு போடுவார், 12 மணிக்கு போடுவார். நண்பர்களை பின்னா வச்சுட்டு பார்த்திக்கிட்டா நம்ம குக்கரில் வந்து சமைக்க போகிறோம். இந்த மசாலா கரம் மசாலா பொடி போடுறோம், கார மசாலா பொடி போடுறோம், சாம்பார் பொடி போடுறோம், சிக்கன் குருமாவுக்கு வந்து சாம்பார் பொடி போடுறோம், ரசப்பொடி போடுறோம், எல்லா பொடியும் போட்டு கலக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசுவா. அப்படி யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பில்லா ராம் அவர்கள். இவர் வந்துட்டு நம்ம சேனல் விஜய் டிவி டெலிவிஷன்லேருந்து பயங்கரமாக ப்ரெஷர் பண்ணி இவரை கூப்பிட்டுருக்காங்க. பட் இவர் பிக் பாஸ்னால் இவருக்கு என்னன்னே தெரியாது மக்களே. இவர் வந்துட்டு எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, எனக்கு டியூ கட்டணும் ஓகேங்களா, எனக்கு லாரி டியூ கட்டணும், லாரி தூக்கிட்டு போயிடுவாங்க ஓகேங்களா, அதுக்கெலாம் நான் வரல அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு போல இருக்குது. இதையும் தாண்டி
டீம் சைட்லேருந்து பயங்கரமாக அவர் அப்ரோச் பண்ணி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அவர் உள்ளே போகிறாரா இல்லைன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ பில்லாராம பயங்கரமாக சேனல் சைட்லேருந்து கூப்பிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வரலான்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் எல்லாம் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் என்ன கொண்டு நானுமே தான் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம அக்கா ஜெரணி அசோக்குமார் அவர்கள் போன சீசன்லேருந்து அவங்க நேம் அடிப்படுதே ப்ரோ, எங்கே ப்ரோ அவங்க வரலையே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இந்த சீசன் மோஸ்ட்டாக ஓகே ஆகிடும்னு நினைக்கிறேன் ப்ரோ. வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அவங்களும் ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே போனாங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா பார்க்க தான் ரொம்ப சாஃப்டாக, அக்கா கிளாமராக போஸ்ட் போட்டுருக்காங்க. அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே போனாங்கன்னா அக்கா வந்துட்டு அடி பொழப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அக்கா உள்ளே போனாங்கன்னா தாறுமாறாக இருக்கும் ப்ரோ. ஜனனி அசோக்குமார் ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அக்காவுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ மோஸ்ட்டாக அக்கா உள்ளே போய் ஒன்றும் பண்ணலனாலும் அக்காவுக்கு வந்து ஃபேன்ஸ்ன்றது ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ ஜனனி அவர்கள் ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேர் ஒரு பேர் இருக்குது ப்ரோ. எல்லா சேனல்லையும் சொல்கிறாங்க இவங்க வராங்க, இவங்க உள்ள ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம். பட் மதன் கௌரியை வந்துட்டு நம்ம டீம் சைட்லேருந்து சேனல் சைட்லேருந்து பயங்கரமாக கூப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் அவர் வந்துட்டு வரப்பாடி இல்லை. ஓகேங்களா, அவருக்கு டெய்லிக்கும் வீடியோ போடணும் ப்ரோ. வீடியோ போடலன்னா அவரால் இருக்க முடியாது. ஏன்னா அவர் பெரிய சேனல் வச்சுருக்காரு. அவரை நம்பி வந்து ஒரு எத்தனை பேர், ஒரு 8 கோடி பேர் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால அவர் வந்து வீடியோ போடணும். அவர் வரமாட்டார், ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லிட்டார். பட் சேனல் சைட்லேருந்து பயங்கரமாக இன்னும் ப்ரெஷர் பண்ணி கூப்பிட்டு இருக்காங்க. இது இப்போ இல்லை, ஒரு 3 சீசனாக கூப்பிட்டு இருக்காங்க. அவர் வரமாட்டார். அடுத்து இன்னொரு பேர் விஜய் சித்து பிக் பாஸ்க்கு வராரு ப்ரோ. அவர் ஒரு படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு வராரு ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. விஜய் சித்துவும் வரமாட்டார். அவருக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அடுத்து இன்னொரு ப்ராஜெக்ட் கமிட்மெண்ட் இருக்குது. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். ஸோ நிறைய விஷயம் இருக்கிறதுனால விஜய் சித்துவும் வரமாட்டார்ன்றதை நான் சொல்லிக்கிறேன். அடுத்து சில பேர் கேட்குறாங்க, ப்ரோ ஜெய் மணிவேல் இருக்காரு ப்ரோ, அவர் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நான் கேட்ட வரைக்கும், அவருங்க சைட்லேருந்து கேட்ட வரைக்கும் டீம் சைட்லேருந்து பேசிகிட்டு இருக்காங்க போல இருக்கு. வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஜெய் மணிவேல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் எவ்வளோ பர்சன்ட் கேட்டிங்கன்னா, அவர் ஆடிஷன் அட்டன் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் டீம் சைட்லேருந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வைல்ட் கார்டு என்ட்ரியாக கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் மதன் கௌரி அண்ட் விஜய் சித்து இஸ் நாட் என்டரிங் பிக் பாஸ் 10 தமிழ்ன்றதை நான் இங்கே தெளிவாக சொல்லிக்கிறேன். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, அதை நான் இங்கே தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்கவ் உள்ளே போகிறாரான்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காரு. பட் அந்த 25-30 அந்த லிஸ்ட்டில் அவர் செலக்ட் ஆகலை போல இருக்குது. ஸோ பார்கவ் அவர்கள் வீட்டுக்குள்ளே வர்றது அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதே தான் நான் ராஜ்பிரியன் அவர்களுக்கும் சொன்னேன். ராஜ்பிரியனுமே வரான்னு சொல்லி யாரும் சொல்லிட்டு இருந்தீங்க. ராஜ்பிரியனும் அட்டன் பண்ணியிருக்காரு. பட் செலக்ட் ஆகிறது கஷ்டம்னு சொன்னேன். அதே தான் இங்கே பார்கவ் அவர்களுக்கும் ஆயிருக்கு. ராஜ்பிரியனும் வரமாட்டார் மக்களே. ஸோ இங்கே யாரெல்லாம் வரலன்றதே நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். விஜய் சித்து வரமாட்டார், மதன் கௌரி வரமாட்டார், தென் நம்ம இவரும் வரமாட்டார். பார்கவும் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. நான் ஷார்ட் லிஸ்ட் ஆன பேரில் இவர் பேர் இல்லை. சரிங்களா, அடுத்து ராஜ்பிரியன் பேருமே கிடையாது. ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேமா ராஜ்குமார் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க மக்களே. அவங்களாம் இந்த புவியரசு, ஃபரீனா அந்த லிஸ்ட்டில் வருவாங்க. ஸோ விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக உள்ளே போயிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஹேமா ராஜ்குமார் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜாலியாக இருங்க. ஓகேங்களா, அக்கா உள்ளே என்ட்ராக போகிறாங்க. உள்ளே போய் இன்னெல்லாம் சம்பவம் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அக்காவுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குது மக்களே. வேறு மாதிரி சம்பவம் பண்ண போகிறாங்க போல இருக்குது. அக்கா நறுக்குன்னு பேசிடுவாங்க போல இருக்குது. எதுனாலும் ஓப்பனாக பேசிடுவாங்க போல இருக்குது. நான் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் மக்களே ஹேமா ராஜ்குமார் அவர்களுக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஹேமா ராஜ்குமார் ஃபேன்ஸ் பயங்கர ஹாப்பியாக இருப்பீங்க போல இருக்கே. ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முனியம்மா. அப்புறம் முனியம்மான் சட்டுன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தனியாக வேறு இதில் வரேன். ஓகேங்களா, ஸோ இப்போது அடுத்து லக்ஷ்மி பிரியா வந்து பிக் பாஸ்குள்ளே வர போகிறாங்க. பிக் பாஸ் வந்துட்டு ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி 2 சீசனாக எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இது யார் கிளப்பி விட்டதுன்னு தெரியல. அக்காவுக்கு வந்துட்டு பிக் பாஸ் வர இன்ட்ரெஸ்ட்லாம் சுத்தமாக கிடையாது போல இருக்குது. அக்காவுக்கு பிக் பாஸ் பிடிக்காது போல இருக்குது. ஓகேங்களா, ஸோ லக்ஷ்மி பிரியா வராங்கன்னு சொல்லி யாரெல்லாம் உருட்டிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் நம்பாதீங்க. அடுத்து இன்னொன்று சொல்லணும் மக்களே, சில பேர்லாம் உருட்டிட்டு கிடக்குறாங்க. டி ராஜேந்திரன் வர போகிறாரு. பிக் பாஸ் வரலாறுலேயே வந்து சீசன் 1 ரீக்ரியேட் பண்ண போகிறாங்க. எப்படி ஒரு டேரக்டர் சேரன் சார் வந்தாரோ அதே மாதிரி 10 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு டேரக்டர் வந்து பயங்கரமான டேரக்டர், தமிழ் சினிமாவில் இருந்த டேரக்டர் வீட்டுக்குள்ளே வர போகிறார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கிளப்பிட்டு இருக்காங்க. யாரா நீங்களாம்? அவருக்கு வேறு வேலை கிடையாதாடா? அவரே ஜாலியாக ரிட்டையர் ஆகிட்டு இப்போ என்னெல்லாம் படத்துக்கு இது கதை எழுதலாமோ கதை எழுதிட்டு வந்துட்டு பாட்டு பாடிட்டு உட்காந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அவரை குதுகின்னு போய் பிக் பாஸ்குள்ளே வரான்னு சொல்லி எவன் கிளப்பி விட்டதுன்னு தெரில. யாரா நீங்களாம்? அப்புறம் மாதிரி தான் இருந்துச்சு. அவர்லாம் வரல மகளே. இங்கேயும் இதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். டி ராஜேந்திரன் அவருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரல. இதெல்லாம் நம்பாதீங்க. ஓகேங்களா, டி ராஜேந்திரனும் வரல, விஜய் சித்து வரல, மதன் கௌரி வரல, ராஜ்பிரியன் வரல. இந்த மாதிரிலாம் ரூமர்ஸ் கிரியேட் பண்ணுறாங்கன்னா நம்பாதீங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் நான் சொல்லிட்டேன். ஷபானாவுமே வராங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஷபானாவுமே வரல. பட் ஷபானாவோட ஹஸ்பண்ட் வர்றதுக்கு
ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இ அட்டெண்ட் த ஆடிஷன் உள்ளே வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதான் நான் சொல்லிட்டேன் இல்லையா, பில்லாராம டீம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவர் உள்ளே வராரான்னு இல்லையன்றதை பார்ப்போம். அவருக்கு பிக் பாஸ்னு என்னென்னு தெரியாதான். ஜனனி அவர்கள் ஆடிஷன் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. புவியரசு இஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ட். ஓகேங்களா. ஏமா ராஜ்குமார் இஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ட். ஸ்ரீதர் மாஸ்டர் இல்லை அக்ஷதா 2 பேரில் யாராவது ஒருத்தங்க ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். ஃபரீனா இஸ் ஆல்சோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு. நம்ம பார்கவ் அவர்கள் இஸ் நாட் இன் த லிஸ்ட். ஓகேங்களா. ஸோ அவரும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. லக்ஷ்மி பிரியா வரதுக்கும் வாய்ப்பு இல்லை. விஜய் சித்து வரதுக்கும் வாய்ப்பு இல்லை. அக்ஷதா அவங்க வரதுக்கு நான் சொல்லிட்டேன் வராங்கன்னு சொல்லிட்டு. மதன் கோரி வரவும் வாய்ப்பு இல்லை. பாதினி குமார் இஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு. ஆரியன் இஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு. ஸோ ஜெய் மணிவேலுக்கும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு ஆள், ஓகேங்களா, யாரு போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்களை பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரில. பட் அவங்க நிறைய வெப்சீரிஸ் ஹாட் ஸ்டாரில் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. கனாக்காலும் காலங்கள் சீசன் 2ன்னு நினைக்கிறேன். அவங்க பேர் பானுமதி. ஓகேங்களா. அவங்களும் ஆடிஷன் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அவங்கள செலக்ட் பண்ணுவாங்களா, அந்த ஷார்ட் லிஸ்ட் பட்ட லிஸ்ட்டில் வருவாங்களான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இவங்கெல்லாம் தான் கன்ஃபார்ம்டு. யார் கன்ஃபார்ம்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனனி, புவியரசு, ஏமா ராஜ்குமார், நம்ம அக்ஷதா இல்லைனா ஸ்ரீதர் மாஸ்டர், ஃபரீனா, நம்ம ஆரியன். ஸோ இவங்களாம் தான் வந்துட்டு கன்ஃபார்மில் இருக்காங்க. அதுவும் காமன் மேன் ஷூட்டுமே முடிஞ்சு போச்சு. அதில் யார் செலக்ட் ஆனாங்க இல்லை அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்தடுத்து யார் வந்துட்டு செலக்ட் ஆறா, இந்த ஆடிஷன் ப்ராசஸ் இன்னும் போயிட்டுருக்கு. ஓகேங்களா. இது எப்போ முடிய வரும்னா August 28 தான் இது முடிய வரும். அப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கும். ஆடிஷன்ஸ் யார் உள்ளே வரா, ஃபினான்ஷியல் நெகோசியேஷன்ஸ் அதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டெய்லிக்கும் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன், யார் எங்கே இருக்கா, எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லி. அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்லுங்கள் யார் வந்தால் நல்லாயிருக்கும், நான் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி மறக்காம ஆசிரியர் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட் அடுத்த அப்டேட்டோட உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.